கடந்த ஒரு வாரமாக கமலஹாசன் நடித்து வெளிவரக்கூடிய தக் லைஃப் படத்தை பற்றி பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் கமலஹாசன் இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் பேசுகிற பொழுது தமிழிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் என்ற அந்த வார்த்தையை சொன்னதற்காக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கர்நாடகாவிலே பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இது சார்பாக வந்து கர்நாடக சினிமா வர்த்தக சபை வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த தக் லைஃப் படத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு போட்டாங்க. அந்த தடைக்கு தடையும் கொடுத்தாங்க. அந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்பமை நாகப்பிரசன்னாங்கிற ஜட்ஜி கொடுத்துருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொழி சார்ந்து ஒரு மொழியை ஒரு மோசமாகவோ அல்லது ஒரு தாழ்வாகவோ பேசுகிற பொழுது அதுக்காக நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறதோ அல்லது பேசக்கூடாதுங்கிறது எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒன்று. மொழி சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, சாதி சார்ந்தோ மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பேசினா அது வந்து தவறு. அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த நீதிபதி என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்கலாமே, நீங்கள் என்ன மொழியில் அறிஞரா அப்படின்னு கேட்குறாரு. நாம் என்ன கேட்குறோம்னா, நீதிபதி என்ன மொழியில் அறிஞரா, ஒரு சட்டங்கள் தெரியும். ஆனால் இந்த மொழியை பற்றி அவர்கள் தெரிகிற பொழுது இவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சொல்வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் மட்டும்தான் சொல்கிறார். இதில் எங்கேயுமே அவதூறுலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ஒப்பீடு, மொழி சார்ந்த ஒப்பீடுகளை அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அவர் என்ன மொழி அறிஞரானா, அவர் மொழி அறிஞரா இல்லையான்னு யார் அவர் வந்து வெரிஃபை பண்ணா, அவர் இல்லைன்னு யார் சொன்னால், அவர் உண்மையிலேயே ஒரு வரலாற்று அறிஞர் தான், மொழிகள் ஆய்வாளர் தான், கலை தெரிஞ்சவர் தான். எனவே இவற்றையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் நம்ம பார்க்க வேண்டும். எடுத்துக்கே வந்து நீங்கள் ஒரு கர்நாடக வர்த்தக சபை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதுக்காக படத்தை தடை விதிக்கணும்னு. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம், இங்கே தனி மனித உரிமைகள், ஒரு தொழில் செய்வதற்கான உரிமைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கறது இருக்குது? அவர் நீதிபதி சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் மன்னிப்பு கேட்கறது கூட இன்னும் கால அவகாசம் நிறையா இருக்குது. ஏன்னா படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் உடனே கேட்டலாங்கிற மாதிரியான துணியில் அவர் சொல்கிறாருன்னு தெரியல. எனவே எதுவாக இருந்தாலும் நடிகர் கமலஹாசன் அவர்களும் சொல்லிட்டாங்க, வந்து அன்பு ஒரு பொழுதும் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரே கூடுதலாக இன்னொன்று சொல்லியிருக்காரு, அரசியல்வாதிகள்லாம் மொழி பற்றி பேசலாமாங்கிறதுலாம் நம்ம தேவையில்லாத விஷயம். மொழியை ஒருவர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அல்லது மொழியினுடைய ஆளுமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது வந்து எந்த மொழிக்கும் எதிரானது கிடையாது. எந்த மொழியும் நம்ம தாழ்வாக பேசணும். ஒரு தனிப்பட்ட முறையில் கன்னடம் அப்படின்னு ஒரு மொழி வச்சுன்னா அந்த கன்னட மொழி வந்து மோசமானது, கன்னட மொழிலாம் சரி கிடையாது அப்படி பேசுறது சரியில்லை. ஆனால் இந்த மொழி இதிலிருந்து பிறந்திருக்கலாம். இப்போ ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்து இப்படி வந்திருக்கலாம், அந்த மொழியோட சார்ந்திருக்கலாம்லாம். இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யா மாதிரி நாடுகளில் ரஷ்யன் மொழியில் இருந்தால் நிறையா மொழிகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆய்வாளர்கள் பேசுகிறாங்க. இது வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது, ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்ல வேண்டியது. இது ஒரு எடுப்பிலே ஒரே சிட்டிங்கில் அதுவும் ஒரு கோர்ட்டுக்கு ஹியரிங்கில் வரும் பொழுது ஆமாம் தப்பு தான், நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்கிறது வந்து சரியான நடவடிக்கை அப்படிங்கிறது பார்க்கணும். இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக மாறி போயிடும். ஏன்னா அவங்க உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அதான் முன்மாதிரி தீர்ப்புகளை வச்சு தான் அடுத்தடுத்த தீர்ப்புகள் வந்து வழங்குவாங்க. அதுதான் வந்து வழக்கறிஞரும் அப்படி தான் வந்து அணுகுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உடனடியாக வந்து கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க சொன்னதோ அல்லது நீங்கள் மொழியில் அறிஞரா ஆய்வாளரான்னு கேட்குறதெல்லாம் வந்து அது முறையா அப்படிங்கிறது மக்கள்கிட்டே நம்ம விட்டுறோம். நாம இருந்தாலும் கூட நாம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பக்கம் நிற்போம் என்பதற்காக சொல்லுகிறோம். அவர் சொல்லுகிற கூற்றில் இருக்கக்கூடிய ஆய்வை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே தவிர அவர் ஏன் சொன்னார், உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லுவதை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு.